ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஜேகேபி நாலேஜ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் பில்கேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சாதாரணமாக எல்லாத்திட்டையும் பில்கேட்ஸை பற்றி கேட்டால் அவர் டாப் 10 பணக்காரர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஓனர்னு தெரியும். ஆனால் அவர் எப்படி இவ்வளோ பணக்காரரானாரு, அவரோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். பில்கேட்ஸ் அக்டோபர் 28, 1955 பிறந்திருக்கிறாரு. அவரோட நிஜமான பேரு 3rd வில்லியம் ஹென்ரி கேட்ஸ். அவர் அப்பா பேரு வில்லியம் கேட்ஸ், அம்மா பேரு மேரி கேட்ஸ். அப்பா ஒரு லாயர், அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது மிடில் கிளாஸை விட கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. இப்போ இந்த ஸ்டோரியோட ஹீரோவை பற்றி பார்ப்போம். பில்கேட்ஸ் சின்ன வயசுலயே பிரில்லியன்ட் தான். ஆனால் அவருக்கு ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்டே கிடையாது. டெய்லி ஒரே மாதிரியே படிக்கிறது அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால ஸ்கூல்னா அவருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது தான் 1962ல ஷார்ட்டல்ன்ற இடத்துல சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று நடந்திருக்கு. நம்ம ஹீரோ அங்கே போய் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலயும் அங்க இருந்த கம்ப்யூட்டர் அவரை ரொம்ப ஈர்த்துருச்சு. ஏற்கனவே நம்ம ஆளுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பிடிக்காது. அதனால சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸா வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ன்றது பெரிய விஷயம், ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா இவர் படிச்ச லேக் சைட் ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. அங்கதான் இவரோட நேரத்தை நிறைய செலவிட்டிருக்காரு. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் எல்லாம் நிறைய கத்திருந்திருக்காரு. அந்த ஸ்கூல்ல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவர் பேரு பால் அலன். அவரு இவரை விட 3 வயசு பெரியவர். 2 பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் பத்தி நிறைய கத்திருந்திருக்கிறாங்க. 2 பேரோட லட்சியமே எல்லாத்தோட டேபிள்லயும் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு தான். ஸ்கூல்ல யாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல தான் கம்ப்யூட்டர் சென்டர் கார்பரேஷன்ற நிறுவனத்துல கம்ப்யூட்டர்ல சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம ஹீரோ நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்னு என்ட்ரு ஆயிருக்காரு. சரியும் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அவங்க நிறுவனம் நல்லா போனதுனால பில்கேட்ஸையும் அவரோட ஃப்ரெண்டையும் எப்ப வேணாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இவரோட ஸ்கூல் ஸ்டடீஸும் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவங்க வீட்டுல படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டாங்க. இந்த பக்கம் இவரோட ஃப்ரெண்டோ அவரோட படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பில்கேட்ஸ் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு கன்சர்ன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் ஆல்டர் 8800ன்ற மைக்ரோ கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த நியூஸை பேப்பர்ல பார்த்தோன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு. ஆனா ஆல்டர் 8800 பார்த்து நம்ம ஹீரோக்கோ இதுல ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச MITS கிட்ட போய் இந்த கம்ப்யூட்டருக்கு சின்ன சின்ன கோடிங்ஸ் எழுதுனா இது இன்னும் டெவலப் ஆகுன்ற மாதிரி சொன்னாரு. உடனே அவங்களும் உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு இந்த கோடிங்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கோடிங்ஸும் எழுதி கொடுத்தாங்க. பரவாயில்லையே, இந்த வேலையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏப்ரல் 4, 1975ல மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அடுத்ததா 1980ல IBM நிறுவனம் பர்சனல் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலேருந்து நம்ம பில்கேட்ஸை கூப்பிட்டு எங்களுக்கு எங்களோட சிஸ்டத்துக்கு நீங்க OS ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஷுவர், கண்டிப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தாரு. ஏன்னா அவருக்கோ அவர் ஃப்ரெண்டுக்கோ OS பத்தி ஒன்றும் தெரியாது. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஷீட்டல் கம்ப்யூட்டர்லேருந்து OS ரெடி பண்றாங்கன்றத கேள்விப்பட்டாங்க. உடனே நேரா அங்க போய் அதை $1 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டாரு. அவ்வளவுதான், அந்த OS-ஐ IBM கேட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நேரா அவங்கள்ட்ட போய் கொடுத்தாங்க. IBM-க்கு OS மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலேருந்து ரெடி பண்ணி கொடுத்ததுனால IBM-லேருந்து விற்கப்படுற ஒவ்வொரு பர்சனல் கம்ப்யூட்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பில்கேட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அக்கௌண்ட்ல டாலர் சேர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு IBM-க்கு மட்டும் இல்லாம அந்த OS-ஓட பேரை மாத்தி MS-DOSன்னு சொல்லி நிறைய நிறுவனத்துக்கு அவங்க OS ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரோட அக்கௌண்ட்ல டாலர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பெல்லாம் CUI தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறமா ஜெராக்ஸ்ன்ற நிறுவனம் GUI ஆரம்பிச்சாங்க, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அது ரொம்ப யூஸ் பண்றவங்களுக்கு வசதியா இருந்ததுனால ஆப்பிள் நிறுவனத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த GUI. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோ அவரோட மைக்ரோசாஃப்ட்லயும் GUI ஸ்டார்ட் பண்ணாரு. 1985ல தான் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 1.0 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு அது வெற்றிகரமா போவதுனால அடுத்ததா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்பெனிஸ்ன்ற எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு அதுக்கு தகுந்த மாதிரி MS Word, MS Excel, MS PowerPoint நிறைய கண்டுபிடிச்சாரு. அதெல்லாம் டோட்டலா MS Officeன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்ப அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அதனால வேற வழியே இல்லாம ஆப்பிள் நிறுவனமும் அவர்கிட்ட இருந்து அதை வாங்க ஆரம்பிச்சிச்சு. இதனால நம்ம ஹீரோ அக்கௌண்ட்ல இன்னும் டாலர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெராக்ஸ்ன்ற நிறுவனத்திலேருந்தும் ஆப்பிள்ன்ற நிறுவனத்திலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி பண்ணி தான்
நம்ம ஹீரோ ஜிஐயோ கனெக்ட் பண்ணி விண்டோஸ் 3.0ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஆப்பிள் நிறுவனத்தோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் பில்கேட்ஸுக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸோ பில்கேட்ஸ் எங்ககிட்ட தான் காப்பி பண்ணி இதை கண்டுபிடிச்சாருன்னு கேஸ் போட்டாரு. தீர்ப்பும் அவர் பக்கமே சாதகமாக வந்துச்சு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நம்ம ஹீரோவும் அதுக்கு தேவையான ஷேர் அமௌண்ட்டை அவங்க கிட்ட கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் நம்ம ஹீரோ ஓஎஸ்ஸையும் கண்டுபிடிக்கல, ஜியோயையும் சொந்தமாக கண்டுபிடிக்கல. ஆனால் முழுக்க முழுக்க அவரோட பிஸ்னஸ் ட்ரிக்கால அவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 17 வருஷம் உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவரோட பேரும் இருந்திருக்கு. அடுத்ததா அவரோட பர்சனல் லைஃப்பை பார்த்தா அவரோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மெலிண்டா ஃப்ரெஞ்ச் கேட்ஸ்ன்றவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க உண்டு. அடுத்ததா இவ்வளோ டாலரை வச்சு இவர் என்னதான் பண்றாருன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம்ல, அவர் என்ன பண்ணாருன்றத பார்ப்போம். பில்கேட்ஸோட அம்மாவும் அவரோட மனைவியும் கொடுத்த ஐடியா படி பில் அண்ட் மெலினா கேட்ஸ் தொண்டு நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா ஏழைகளுக்கு, நோய் வந்த மக்களுக்கு இப்படி நிறைய உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரோட சொத்துல இருந்து 27% மக்களுக்கே போகட்டும்னு எழுதி வச்சிருக்காரு. அடுத்ததா அவரோட வீடை பூலோக சொர்க்கம்னு சொல்றாங்க. அதோட மதிப்பு 800 கோடி. அவர் ஒரு வருஷத்துக்கு அந்த வீட்டுக்கு வரியே 6 கோடி ரூபாய் கட்டுறாரு. அடுத்ததா அவர் ஒரு பிரைவேட் ஏரோப்ளேன் வச்சிருக்காரு. அது ரொம்ப லக்ஸூரியஸா இருக்குமா. எப்படின்னா அதுக்குள்ள வசதிகள் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் போற ஏரோப்ளேன்ல இருக்கிறத விட அதிகமா இருக்குமா. அடுத்து பார்த்தோம்னா லியோனார்டோ டாவின்சியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மோனாலிசா பிக்சரை வரைஞ்சவர் அவர் தானே. அந்த லியோனார்டோ டாவின்சி அவரோட கைப்பட எழுதின புத்தகங்கள் நிறைய ஏலத்துக்கு வந்த போது அதை நிறைய டாலர் கொடுத்து வாங்கி வீட்டுல வச்சிருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரோட பசங்களுக்கு எல்லாம் எழுதி வைக்கல. தன்னோட பசங்களும் கண்டிப்பா தன்ன மாதிரியே சொந்த கால நின்று பெரிய ஆளா வருவாங்கன்னு நம்பி அவங்க பேர்ல $10 பில்லியன் மட்டும் எழுதி வச்சிருக்காரு. அவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் அவரோட சொத்துக்கள் எல்லாமே அந்த வங்கி கணக்குல தான் இருக்கு. அவ்வளவுதாங்க. பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்ச நிறைய பேருக்கு அவரோட கதை கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும்னு நம்புறேன். டேக் கேர், பை பாய்.